35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். எங்கள் குலசாமி என்று சொல்லிக்கொண்டே என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். அனைத்தும் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார்கள். உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என்னை நடைப்பணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப்போகிறார்களாம். இது எல்லாமே நாடகம். என்னையிலேருந்து கட்சி தலைவராக இன்றைக்கி தேர்வு செய்யணும். அன்னிலேருந்து எனக்கு மன உளைச்சல் தான். அது நேற்று தான் விடுதலை கிடைச்சிது. எந்த தடைகள் வந்தாலும் அது உடை தெரிந்து நான் முன்னேறுவோம். நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சோதனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன், எவ்வளோ அவமானங்களை நான் சந்திச்சிருக்கிறேன், அபாண்டமான பழிகளை நான் சந்திச்சிருக்கிறேன், நான் சுமந்திருக்கிறேன். எல்லாம் எனக்கே வேண்டும். இந்த ராமதாஸ் ஒருத்தன் இருக்கானே, அவன் பேரை தானே பின்னால் போட்டுக்கிறோம். அவனுக்கு என்ன தான் கொடுக்குறதுன்னு கேட்கும்போது இந்த நிறுவனர் ராமதாஸா அவருக்கு கேட்ட சாதிட்டு உள்ள கொள்ளு பேரன் பேத்திகளோடு விளையாடிட்டோம், கொஞ்சம் விளையாடிட்டோம். இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் வாரி போயிட்டோம். அது வரைக்கும் நான் தான் தலைவர். அதாவது தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு அதுவால் தேர்வு செய்யப்பட்ட நாங்கள்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கோம். பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சி தலைவர் தான் மாற்ற முடியும். என் கடிதம் தான் செல்லும். வளர்த்தகனாவே மார்பில் வீறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். தலைவர் பண்பு கொஞ்சம் கூட இல்லை. ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்லுவார். நான் உங்களை கேட்குறேன், யார் உழைத்து வளர்த்த கட்சி? யார் யாருக்கு கட்டளை இடுவது? பொய் பூசாமல் பேசுவார். வரும் காலம் நம் காலம், மாற்று கருத்தே கிடையாது. ஏதோ சில குழப்பங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் தற்காலிகமான குழப்பங்கள் எல்லாமே சரியாகிடும். சரிப்படுத்திடுவேன். வியர்வை சிந்தி 96,000 கிராமங்களுக்கு சென்று வியர்வை சிந்தி வளர்த்த கட்சி. வேறு எவரும் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது. இன்னொன்று, நான் 17ஆம் தேதி பொதுக்குழு அறிவிச்சிருக்கிறேன். என்னால் செயல் தலைவர் என்று சொல்லப்பட்ட அவர் 9ஆம் தேதி பொதுக்குழுன்னு சொல்கிறார். அது கட்சி விதிகளுக்கு புறம்பானது. வேறு எவரும் பாட்டாளி மக்கள் கட்சி பெயரிலோ பொதுக்குழு கூட்டுகிறேன் என்று சொல்வது சட்டத்திற்கும் கட்சி விதிகளுக்கும் புறம்பானது. இதுவும் கடந்து போகும். யாருக்கிட்டையும் சண்டை வம்பு மட்டும்லாம் போக வேண்டாம். நீங்கள் அதெல்லாம் தட்டிட்டு போயிடுங்க. வணக்கம். இது கேள்விக்களம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நாளை நடைபெறும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில் அதற்கு எதிராக தடை கோரி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கு இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு விறுவிறுப்பான காட்சியாக அரங்கேறி கொண்டிருந்தது. கட்சி யாருக்கு சொந்தம், கட்சியினுடைய தலைவர் யார், கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்கிற ஒரு முக்கியமான வழக்காக இது சட்டத்தின் பார்வையில், அரசியல் கட்சிகள் பார்வையில், அரசியல் விமர்சகர்கள் பார்வையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வழக்கு. நாளை பொதுக்குழு கூடுமா, அன்புமணிக்கு அதற்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறதா, டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா, அவருக்கு நிவாரணம் தரப்பட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை. இரண்டு தரப்பையும் நேரில் வாருங்கள், மாலையில் பேசலாம் என்று ஒரு வேண்டுகோளாக ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்வைத்திருந்தார்.
திரு அன்புமணி நேரில் ஆஜராகியிருந்தார். டாக்டர் ராமதாஸ் தொலைபேசி வழியாக, காணொளி வழியாக விசாரணையிலே பங்கேற்று சில கருத்துக்களை, அவர் தரப்பு விளக்கத்தை சொன்னதாக தெரிகிறது. ஏனென்றால் இது எதுவும் திறந்த நீதிமன்றத்தில் நடக்கவில்லை, நீதிபதியினுடைய அறையில் நடந்ததால் என்ன நடந்தது என்பது நீதிபதி அவர்கள் தன்னுடைய இடைக்கால தீர்ப்பிலோ அல்லது தீர்ப்பிலோ விரிவான ஆணையிலோ குறிப்பிடும்போது தான் என்ன நடந்தது, ஏன் இப்படியான ஒரு முடிவை தனிப்பட்ட அறையில் பொது அமர்வில் விசாரிக்க நேர்ந்தது என்கிற விளக்கமெல்லாம் அதற்கு பிறகுதான் தெரியும். பாமக தொண்டர்கள் மத்தியில் ஒரு உச்சகட்ட குழப்பம் இருக்கிறது. உட்கட்சி பிரச்சனையை நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்றால் நீதிமன்றம் சட்டத்தின் வழி நின்று சட்ட விதிகளின்படி இந்த உரிமை, பொதுக்குழுவை கூட்டக்கூடிய உரிமை யாருக்கு உள்ளது என்று விசாரிக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். அது சார்ந்த பல்வேறு கருத்துக்களை நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். பத்திரிகையாளர்கள் திரு தராசு ஷியாம், திரு பிரியன், திரு சுகுணா திவாகர், திரு பாக்கி, இவர்களோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம். நான் திரு தராசு ஷியாம் அவருடைய முதற் பார்வையை கேட்கணும். இந்த நொடியில் நீதிபதி அறைக்குள் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு தரப்பு தலைவர்களும் டாக்டர் ராமதாஸும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ்கிட்ட அவர் விசாரித்த பிறகு இருதரப்பு வழக்கறிஞர்களும் இப்போ நீதிபதியினுடைய முன்பு ஆஜராகி இருக்கிறாங்க. ராமதாஸ் தரப்பு வக்கீல்கள் முறையீடு செய்வதற்கு இருக்கிறாங்க. இருதரப்பு வாத பிரதிவாதங்கள் கேட்கப்படாத ஒரு சூழல் இருக்குது. இந்த இபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ்ஐயும் நேரில் வாங்க அப்படின்னு அவங்க பிரச்சனை நடக்கும்போது கூப்பிடலை. சசிகலா அவர்களையும் இபிஎஸ் அவர்களையும் நேரில் வாங்கன்னு கூப்பிடலை. ஒவ்வொரு நீதிமன்ற அணுகுமுறைன்றது ஒவ்வொரு வழக்கிலும் ஒரு மாதிரி இருக்குமா? திரு பிரியன், உங்கள் பார்வை. அதாவது இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை ஒரு கீழலாக ஆரம்பித்து இப்போ ஒரு பெரிய பள்ளமாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையில் ஒரு சமரசத்தை அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க யாராலையும் கொண்டு வர முடியல, அந்த குடும்பத்தில் இருக்கிற யாராலையும் கொண்டு வர முடியல. அப்படின்ற சூழலில் அது ஒரு பெரிய இடைவெளி அங்கே தோன்றியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சூழலில் நாளைக்கு பொதுக்குழு நடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை ராமதாஸ் அவர்கள், அன்புமணி நடத்தக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை ராமதாஸ் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறார். இது ஜென்ரலாக ஹைகோர்ட்டோட சிவில் சைடில் போக வேண்டிய ஒரு விஷயம். இது ரிட்டுக்கு போயிருக்கேன்னா நாளைக்கு இமீடியட்டாக தடை வேணுன்றதுனால ரிட் சைடில் போயிருக்கு. அந்த போர்ட்ஃபோலியோ ஆனந்த் வெங்கடேஷ் இப்போ வச்சுருக்கனால அவர் கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்கார். ஸோ பொதுவாக இந்த மாதிரியான வழக்குகள் நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி சசிகலா எடப்பாடி அல்லது ஓபிஎஸ் எடப்பாடி இந்த வழக்குகள்லாம் போயிருந்ததை பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இன்னும் பல வழக்குகள் இருக்குது. அந்த காலத்திலே வைகோ வழக்கு, திமுக வழக்குன்னு நிறைய வழக்குகள் இருக்குது. அந்த ஜட்ஜோட ப்ரெரோகேட்டிவ் தானே. நான் சேம்பர்ஸ்குள்ளே இப்போ பொதுவாக விவாகரத்து வழக்குகள் நடந்திருக்கு. கணவன் மனைவி பிரச்சனை, சொத்து பிரச்சனைனா திறந்த நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு தனி அறையில் அழைத்து விசாரிக்கிற தன்மையை பார்க்குறோம். ஆனால் இது ஒரு கட்சியினுடைய உரிமை யாருக்கு அப்படின்ற ஒன்று. இது 5 எம்எல்ஏக்கள் அந்த கட்சியில் இருக்காங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அவங்க அந்த கட்சி யார் பக்கம் போகுதுன்னு தெரிந்து கொள்கிற உரிமையும் அவங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு இருக்குது. இது நீதிபதி தனியாக அழைச்சி விசாரிச்சிருக்கிறார். இப்போ வாத பிரதிவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு தற்போது. இல்லை, அது நடக்கட்டும். அது இன்கேமராவாக தான் நடக்குது, வெளியில் தெரியாது ஆக்சுவலாக. ஸோ இது அறையில் கூப்பிட்டு விசாரிக்கிற வேண்டிய அளவுக்கு இந்த வழக்கு அந்த அளவுக்கு ஒரு ப்ரைவசி காக்க வேண்டிய அவசியம் இருக்கான்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, இந்த வழக்குக்கு இந்த பிரைவசி அரசியல் கட்சின்றது பொதுவான கட்சிங்க. அந்த கட்சியில ஒரு பிளவுன்றது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அது ஆக்சுவலா அதுல என்ன நடக்குதுன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. என்ன மாதிரியான ஆர்குமெண்ட் வைக்கப்படுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாமக தொண்டர்களே ஆர்வப்படுவாங்க. அதை நீங்க இன்கேமரால நடத்தினீங்கன்னா எப்படி? அது ஆக்சுவலா இன்கேமரா விசாரணையே இது மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு, பாலியல் ரீதியான விஷயங்கள், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது மாதிரி விஷயங்களை நீங்க நடத்தலாம். கூப்பிட்டு இன் கேமரா நடத்தலாம். பிரைவசி இன்வால்வ்டுனா கேட்கலாம். பிரைவசியை காக்கணும் அப்படின்ற விஷயத்துல ஓகே. கட்சின்றது பொதுவான ஒரு இன்ஸ்டிடியூஷன். இது ஆக்சுவலா மக்களுக்கு சம்பந்தப்பட்டது கட்சி. அதை நீங்க 2 பேர் நலன் கருதி ஏதோ குடும்ப சொத்து இல்லை. கட்சி அப்பாவுக்கும் மகனுக்குமான குடும்ப சொத்து கிடையாது. இதில் அன்புமணியோட பதவிக்காலம் மே 28 முடிஞ்சு போச்சு, கடந்த மே 28.
அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கிறவரையும் நார்மல் ப்ரொசீஜர் அவர் கண்டினியூ ஆவார்ன்ற விஷயம் இங்கே ஆக்சுவலாக. அதனால தான் அவர் பொதுக்குழு கூட்டுறார். அவருக்கு ஒரு ஹோல்டு இருக்கின்றார். அவர் என்ன சொல்றாரு, நான் செயற்குழு கூட்டி நான் முடிவு எடுத்துட்டேன், நீங்க உங்க பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு, அடுத்தது பொதுக்குழு. ரெண்டு பேர் ரெண்டு லீகல் பொசிஷனை சொல்றாங்க. அது யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு இப்ப நீதிமன்றம் தடை விதிக்குதா? ராமதாஸ் அவர்கள் ஒரு ரிலீஃப் கேட்கிறார். இல்ல அந்த ரிலீஃப் தான் ராமதாஸ் கேட்கிற ரிலீஃப். நான் வந்து நிறுவனம் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு அவர் கேட்கிறாருல்ல. இதெல்லாம் வந்து எதை வச்சு தீர்மானிக்கணும்? கட்சியோட பொது விதிகளை வச்சு தான் தீர்மானிக்கணும். அப்ப கட்சியோட விதிகளை 2 பேரும் சப்மிட் பண்ணிருப்பாங்கல்ல, அதை பார்த்து நீதிபதி ஒரு முடிவு எடுக்கலாம் இல்லையா? சார் கட்சி விதியை சைட் பண்ணி தான் சார் கேஸே போடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வாதங்கள் பிரதிவாதங்கள்லாம் வைக்கப்படும். விதியை பார்த்து நீங்களும் முடிவெடுங்க. விதி என்ன சொல்ல, விதி வந்து பொதுக்குழுவால் அப்ரூவ் பண்ணப்பட்ட விதிகள் அது. அதை பார்த்து நீங்க முடிவெடுங்க. அதுதான் இயல்பா இருக்க முடியும், நேச்சுரலா இருக்க முடியும். நீங்க இந்த பிரைவேட் அஃபேர் மாதிரி நீங்க விசாரிக்க போறதா வந்து இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கான்ற கேள்வியை நம்ம கூட சேர்த்து எழுப்பும்போது இது இப்படி நடக்குதுன்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அப்படி நடக்கிறது தான் வந்து இது வந்து ஒரு முன்னுதாரணமாக போயிடுமோ, பின்னாடி வர பல வழக்குகளுக்கு இது முன்னுதாரணமாக போயிடுமோன்ற ஒரு இதுவும் இருக்குது. ஸோ இது வந்து தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட்டாக கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. நீதியரசர் நல்ல எண்ணத்தில் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஓகே, பாமக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த கட்சி ஒன்றுபடணும்னு நினைக்கிறாங்க, அப்பாவுக்கும் மகனுக்குமான தகராறு தீரணும்னு நினைக்கிறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு லெவலுக்கு போயிடுத்து. பொதுக்குழு தனியாக நடத்துனாங்கன்னா அடுத்தது வந்து கட்சி பிளவை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுன்ற ஒரு பாயிண்டில் வந்து இது நிற்குது. ஆக்சுவலாக இதில் கோர்ட்டு வந்து வரும்போது சட்டத்தின் பார்வை அல்லது அந்த விதிகளின்படி சட்டம் என்ன சொல்லுது அதை பார்வை. இப்போ கட்சி வந்து ரெக்கக்னிஷன் கிடையாது, கட்சி வந்து ரெக்கக்னிஷன் எழுந்திருக்கு. அது எழுந்திருக்கிற ரெக்கக்னிஷன் எழுந்திருக்கிற கட்சிக்கு வந்து தேர்தல் கமிஷன் எந்த விதத்தில் உள்ள வரும்ன்றது இப்போ கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இப்போ வந்து நீதிபதியோட தீர்ப்பு வந்து முக்கியமான விஷயம். இந்த சூழலில் இவர் வந்து விதிகளை பார்த்து ஒரு முடிவை வந்து ஓபன் கோர்ட்ல சொல்ல வேண்டிய ஆர்குமெண்ட்ஸையும் கேட்டு முடிவு எடுத்துக்கணும். ஆர்குமெண்ட்ஸ் 2 பேர் ஆர்குமெண்ட்ஸும் கேட்டு எடுத்துருக்கணும் முடிவு. இது ஒரு பக்கம் நீதிமன்ற விஷயங்கள், இதை பற்றிலாம் நம்ம இதை அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம். இன்னொரு பக்கம் பார்க்கலாம், பாமக என்கிற கட்சி பிளவுபட்டு இருக்கிறது. இந்த பாமக என்கிற கட்சி போன வாட்டி வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்தது, அது மட்டும்தான் கூட்டணியில் இருந்தது. இப்போ அந்த பாஜக என்கிற அதிமுக பாஜக கூட்டணி வந்திருக்கு. இப்போது ஒரு பெரிய ஆர்வம் அந்த கூட்டணியில் என்னென்னா பாமக ஒன்றுபட வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பாஜகவுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து பாமக ஒன்றுபட வேண்டும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பாஜக தரப்பில் ஒரு பெரிய ஆர்வம் காட்டப்படுகிறது என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த ஒன்றுபடணுன்றது வந்து வெறும் பாமக தொண்டர்கள் மட்டும் இல்லை, பாஜக தரப்புலேருந்து இந்த கட்சி ஒன்றுபடணும். ஏன்னா பாமக ஒன்றுபட்டு அதோட கூட்டணி வைக்கணுன்ற ஒரு விஷயத்தை வந்து பாஜக கையில் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு பக்கத்தில் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த கோர்ட்டுக்கு வெளியில் ஒரு அரசியல் ஒன்று போயிட்டுருக்கு. இந்த கோர்ட்டுக்கு வெளியில் நடக்கிற அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியலும் கோர்ட்டுக்கு உள்ள இந்த கட்சி ஒன்றுபடணும்னு எடுக்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்கும் நம்ம முடிச்சே போடலை. ஆனால் இது ரெண்டுமே 2 இடத்துல இருக்குன்றத நம்ம மக்களுக்கு சொல்கிறோம். இது ரெண்டுமே 2 இடத்துல இருக்குது. ஒன்று கோர்ட்டுக்குள்ளே இந்த கட்சி ஒன்றுபடணும்னு ஒரு நீதியரசர் வந்து தன்னோட ப்ரைவேட்டாக வந்து விசாரிக்கிற ஒரு விஷயத்தை, கோர்ட்டுக்கு வெளியில் மத்தியில் ஆளுன்ற ஒரு கட்சி இந்த பாமக என்கிற கட்சி பாமக என்கிற கட்சி ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு வெளியில ஒன்றுபட்டு அது நம்முடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற விஷயம் பல கட்சிகளுக்கு இருக்கும் சார். பிஜேபி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இபிஎஸ்க்கு அந்த எண்ணம் இருக்கலாம், மற்ற கட்சிகள் அவங்களோட சேர்ந்தா வெற்றி பெறுவோம்னு நினைக்கிற எந்த வேட்பாளர் சொன்னேன். அதிமுக பாஜக அணிக்கு அந்த எண்ணம் இருக்கிறது, பாமக ஒன்றுபட வேண்டும், தங்களுடன் கூட்டு சேர வேண்டும். இது நான் கோர்ட்டுக்கு சம்பந்தப்படுத்தலை, வெளியில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் முன்னாடி வைக்கிறேன். உள்ளே வந்து ஒன்றுபட வேண்டும் என்று சொல்கிற நீதியரசோட ஆர்வத்தையும் ஒரு பக்கம் பார்க்குறேன், அந்த ஆர்வத்தையும் நான் பாராட்டுறேன். அதே சமயம் இந்த பக்கம் ஒரு வெளியில் ஒரு முயற்சி நடக்கிறதையும் நம்ம பார்க்குறேன். இந்த ரெண்டையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ரெண்டையும் பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது நீதியரசருக்கும் நல்லா தெரியும். அதனால் வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம அடுத்த கட்டமாக வந்து இந்த முயற்சி வந்து வெற்றி பெற்று தான் நம்ம வாழ்த்த முடியுமே தவிர. நான் சாம் சாரோட கருத்தை கேட்குறேன். ஒரு இதை உன்னிப்பாக கவனிக்கிறவர், சட்ட அம்சங்களெல்லாம் உட்கட்சி விவகாரங்களை பார்க்கிறவர். சார், இந்த இன்கேமரா விசாரணை வழக்கு தொடுத்தவங்க யார் மேலே தொடுத்தாங்களோ அவங்களையே நேராக வந்து ஆஜராகுங்க 5:30 மணிக்கு, இதனோட வேண்டுகோளாக எடுத்துக்கங்க, நல்லெண்ணத்தில் சொல்கிற ஒன்றா பாருங்க அப்படின்னு நீதிபதி அழைக்கிறதையும் அதன் தொடர்ச்சியாக இந்நேரம் வரையிலும் விவாதங்கள் போயிட்டு இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? சார், அடிப்படையில் நிறைய தவறுகள் வருது. எரேனியஸ் என்னன்னா, இது வந்து ஒரு WP ரிட் பெட்டிஷன், ஒரு WMP ரிட் மிஸ்லேனியஸ் பெட்டிஷன். ரெண்டுலுமே டாக்டர் ராமதாஸ் பெட்டிஷனரே இல்லையே, இல்லையே. காஸ்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ரெப்ரசன்டேட் பை யாரு அப்படின்னா அதோட ஜெனரல் செக்ரட்டரி மற்றும் சிலர். அன்புமணி ராமதாஸ் பேர் இருக்கு கோ பெட்டிஷனர், அதாவது ரெஸ்பாண்டண்டா, அவரும் அதர்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ டாக்டரை எப்படி கூப்பிட முடியும்னு எனக்கு புரியல. மேட்டர் வந்து சிவில் மேட்டருங்க. ரிட் எப்போ வரும் அப்படின்னா when there is no remedy available, எந்த விதமான சட்ட நிவாரணமும் கிடைக்காத போது நம்ம ரிட்டு போடுறோம்.
இதுக்கு வழக்கு தொடுத்த அந்த கட்சியோட புதிய பொதுச் செயலாளர் முரளி சங்கரை தான் கூப்பிட்டுருக்கணும். ஒருவேளை கூப்பிட்டு நேரில் விசாரிக்கிறதுனா, மாறாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதில் வழக்காடியே இல்லை, அவரை அழைச்சது எரேனியஸ்ன்னு சொல்றீங்களா சார்? கண்டிப்பா சார். ஒரு பெட்டிஷன் சார், ஒரு ரிட் பெட்டிஷன் ஒரு நீதியரசர் முன்னாடி வருது, விசாரணைக்கு வருது. பெட்டிஷனர் தரப்பு இருக்கும், ரெஸ்பாண்டன்ட் தரப்பு இருக்கும். நீங்க எக்ஸ்பர்ட்டியா கொடுக்க வேண்டாம், ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனல் டெட்லாக் விடுதரக்கூடாது அப்படியெல்லாம் நினைக்கலாம். அதெல்லாம் கூட நான் தவறு சொல்றேன். ஆனால் பெட்டிஷனராகவே இல்லையே அவரு என்ன கருத்து சொல்லலாம், அந்த கருத்தை எப்படி நீதிமன்றம் ஏற்றுக்க முடியும்? இது பெரிய மாபெரும் கேள்வி. அவர் கண்டிப்பா சிஜே கிட்ட போய் இதுக்கான விளக்கம் பெற வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். மற்ற எல்லா பாயிண்டும் சரிதான். அவர் நேரடியான மனுதாரராக வழக்காடியாக அவர் இல்லைனாலும் அந்த கட்சிக்கு தலைவர் அவருடைய கட்சி நிறுவனர் அவர். இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா நீதிமன்றம் யாரை வேண்டுமானாலும் சம்மன் பண்ணலாம்ல, நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல. நீங்க பெட்டிஷனரை தான் கூப்பிடணும், ஜெனரல் செக்ரட்டரியை தான் கூப்பிடணும், இவரை கூப்பிடுறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு, எந்த அடிப்படையில் கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்க முடியாதுல்ல, நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல. இது பார்ட்டி சம்பந்தப்பட்ட, பார்ட்டியோட சிவில் மேட்டர் சம்பந்தப்பட்ட ஒரு ரிட்டை ஏத்துக்கிறதாவே வச்சுக்கோங்க. இதே எனக்கு பெரிய குழப்பம் இருக்கு. என்னன்னா ரிட்டு கீழே செக்ஷன்ல பாஸ் ஆகணுங்க. ரிட்டுக்கு முதல்ல மெயின்டெனபிலிட்டி ஆர்குமெண்ட் வேணும், அதை தாண்டி வரதாவே வச்சுக்கோ. நீதியரசர் அவரோட அதிகாரத்தை பயன்படுத்திக்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஆனா ஒரு பார்ட்டியாவே இல்லாத ஒருத்தரை யாராலையும் விசாரிக்க முடியாது சார். அப்படி விசாரிச்சா அதுக்கெல்லாம் எண்டே கிடையாது. ஒன்று. இரண்டாவது, ஒரு பார்ட்டியோட ஒரு பொதுக்குழு, அந்த பொதுக்குழு கூட்டுற அதிகாரம் இருக்கா இல்லையா, இதுக்கான சட்ட புஸ்தகம் எது, பார்ட்டியோட பைலா, அவ்வளவுதான். அப்புறம் நம்ம கான்ஸ்டிடியூஷன் கீழே தான் எல்லாமே இருக்கணும். ஒவ்வொரு பார்ட்டியும் அது பைலானால கைடு பண்ணுறது. உதாரணமா அதிமுக பைலா வேறவா இருக்கும், பாமக பைலா வேறவா இருக்கும். அப்ப எப்படி நீதியரசர் இந்த முடிவை எடுத்தார்? அப்ப அது அரசியல் இருக்காங்கிற சந்தேகம் வரும்போது அது பெரும் சிக்கல் தான் சார் நான் நினைக்கிறேன். நீதியரசர் அந்த முடிவை எந்த அடிப்படையில் எடுத்தாரு அப்படின்றது அவருடைய தீர்ப்பில் சொல்லும்போது சமுதாயத்துக்கு, உலகத்துக்கு தெரிய வரலாம். இன்னென்ன முகாந்திரங்களின் அடிப்படையில் நான் இவரை அழைச்சேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை அவர் தருகிற போது நம்ம தெளிவு அடையலாம். உங்கள் குழப்பங்களுக்கெல்லாம் கூட அந்த நேரத்தில் ஒரு விளக்கம் கிடைக்கலாம். இந்த கேஸில் சார் பொதுவாக பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம், கட்சியின் நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம், கட்சியின் தலைவர் யார் அப்படின்ற விஷயம் ஒரு சட்ட பிரச்சனையாக மட்டும் சுருக்கி பார்க்கிற ஒன்றா, இல்லை தேர்தல் களத்தில் முடிவாகிற ஒன்றா? மக்கள் முடிவெடுக்கும் போது தேர்தல் களம், நீதிமன்றம் முடிவெடுக்கும் போது நீதிமன்றம் தான். அப்ப நீதிமன்றத்துக்கு நம்ம போயிட்டோம். அதாவது சப்ஜெக்டட் அவர்சன் அன்புமணி அவர் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள போயிட்டாரு. டாக்டரும் அவரே ஜூரிஸ்டிக்ஷன்ல போயிட்டாரு. இந்த பாயிண்ட் ரைஸ் பண்ண மாதிரி தெரியல, நான் வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அப்ப நீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்க போகுது. எப்படி முடிவெடுக்க முடியும்? கட்சியோட பையில வேற எதுவுமே கிடையாது. அடிப்படையா நம்ம தடை கேட்கும் போது மெயின் பெட்டிஷன்ல இருந்தா தடை கேட்கிற பெட்டிஷன் வரும். மெயின் பெட்டிஷன் விசாரிச்சு முடிக்கிறதுக்கு பல வருடங்கள் கூட ஆகலாம். ஆனா அது வரைக்கும் அப்படியே விட்டா இர்ரிபேரபிள் டேமேஜ் ஒரு சைடுக்கு வந்துடும், ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏதாவது ஒரு தரப்புக்கு வந்துடும். அப்போ விசாரணை எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு கொடுத்தும் பயன் இல்லை. இந்த விஷயம் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் தடை என்பதே கிடைக்கும். இதை தாண்டி வேற தடைக்கான பிரின்சிபிளே கிடையாது. அப்போ அதை மட்டும்தான் டிசைட் பண்ணணும். தடை கேட்கிறாங்க டபிள்யூஎம்பி நம்ம கொடுக்க முடியுமா முடியாதா? அப்போ கொடுத்துட்டா அன்புமணி தரப்புக்கு பெரிய இர்ரிபேரபிள் டேமேஜ், கொடுக்கலன்னா டாக்டர் ராமதாஸ் தரப்பு, அதாவது அந்த பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரி தரப்புக்கு பெரிய இழப்பு. இந்த ரெண்டு விஷயம் தான் சார். 5 நிமிஷத்துல முடிச்சிடும்னு சொல்றாருல, அது கரெக்ட் தான். 5 நிமிஷத்துலயும் 10 நிமிஷத்துலயும் முடிச்சிடலாம். ஆனா அது எதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் ரீதியாக பல விமர்சனங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சேம்பர்ல நடத்துறாரு? எனக்கு ரொம்ப மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் மிகப்பெரிய தவறா இதை பார்க்குறீங்க. இப்போ சார் அப்பா மகன் அப்படின்றதுனால ஒரு குடும்ப பிரச்சனையாக அதை கருதி இருக்கலான்ற ஒரு கோணத்தில் திரு பிரியன் சொல்கிறார். நல்லெண்ணத்தில் அவர் நீதிமன்றம் அதை செய்திருக்கலாம் அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் கூட, இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு கட்சிக்குள்ளே பிளவு வருது, ஒரு கட்சி யாருக்கு சொந்தம்ன்ற கொஸ்டின் வருது அப்படின்றப்ப திறந்த நீதிமன்றங்களில் இந்த மாதிரி பெட்டிஷன்லாம் போடுறாங்கன்னா திறந்த நீதிமன்றங்களில் தான் விசாரிக்கப்படணும்னு சொல்லுவீங்களா? இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக போயிடும்னு காலையில் கூட சொல்லியிருந்தீங்க. தவறான முன்னுதாரணம்,
திறந்த நீதிமன்றத்துல விசாரிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் சில நீதிபதிகள் ரொம்ப காஷியஸா ஆர்டரே கூட திறந்த நீதிமன்றத்திலே டிக்டேட் பண்ணிடுவாங்க. அதுதான் சரியான அப்ரோச். அதாவது ஆர்டரை சேம்பர்ல வச்சு டிக்டேட் பண்ணா கூட ஏதாவது விமர்சனம் வரும் என்பதால் முடிஞ்ச உடனே கையோடயே வந்து ஒரு லைவ் ஆர்டர் அப்படியே நேரடியா டிக்டேட் பண்ணிடுவாங்க. பெட்டர் மெத்தட் அது. இது வந்து அடிப்படையில எந்த இடத்துல வந்து இதுல காலையில இருந்து குழப்பம் ஏற்படுதுன்னா, நம்பர் 1 அவர் பெட்டிஷனர் இல்லைங்கிறதுல எனக்கு பெரிய குழப்பம் ஏற்படுது. நம்பர் 2 WP ஜூரிஸ்டிக்ஷன் வருமா, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. 3வது ஒரு தரப்பு வந்து நேர்ல ஆஜராகுது, இன்னொரு தரப்பு 2 தரப்புல வழக்கறிஞர் இல்லாம இன்னொரு தரப்பு வந்து வீடியோல ஆஜராகுது. அந்த தரப்பே இல்ல. அப்ப பெட்டிஷனரே வீடியோல வரல சார், நான் பெட்டிஷனர்ல வீடியோல வர்றாரு. அவர் வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம், நிறுவனரா இருக்கலாம், இல்ல தந்தையாக இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்பாவும் தகராறு, ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், அப்ப வந்து இதை முடிக்கணும்னு நினைக்கிறோம் என்று ஒரு நீதிபதி முடிவெடுத்தால் ஃபைனாலிட்டி ஆஃப் லிட்டிகேஷன் வாங்க. எந்த ஒரு லிட்டிகேஷனும் எண்டுக்கு வரணுங்கிறது ஒரு கோட்பாடு. அப்படி ஃபைனாலிட்டி ஆஃப் லிட்டிகேஷன் எப்போ வரும்னா ரொம்ப நாளா வழக்கு நடக்கும்போது தான் வரும். இது அட்மிஷன் ஸ்டேஜ் சார், வெறும் அட்மிஷன் அவ்வளவுதான். அட்மிட்டட் ஆர்டர் நோட்டீஸ் இல்ல அட்மிட்டட் ஸ்டே கிவன், இவ்வளவுதான் சார் இந்த மேட்டர். இதை தாண்டி இவ்வளவு பெரிய ஒரு விமர்சனம், இது நீதிமன்ற மாண்புக்கே இது சரியில்லைன்னு தான் நான். ஓகே சார், இது வந்து யார் கை ஓங்கி இருக்கு? ஒருத்தர் பொதுக்குழு, இன்னொருத்தர் போட்டி பொதுக்குழு, ரெண்டும் நடக்கிறதுக்குள்ள இதற்கு அனுமதிக்கக்கூடாது, தடை விதிக்கணும்னு டாக்டர் கேட்குறாரு. தொடர்ச்சியாக டாக்டர் வந்து சீனியர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து காட்டமான விமர்சனங்களை, பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை டாக்டர் அன்புமணி மீது சுமத்தி கொண்டே இருக்கிறார். இவர் தரப்பில் அவரை விமர்சிப்பதில்லை அப்படின்ற ஒரு பாலிசியை என்னவோ அவங்க எந்த இதுக்கும் பதிலே சொல்கிறதில்ல. அரசை விமர்சிப்பது, அரசியல் பேசுவதுன்னு வேறு இடத்துக்கு டாக்டர் நகர்றாரு சின்னவர். ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள். யாருக்கு மக்கள் ஆதரவுங்கிறது 2026 தேர்தல் முடிவு தான் அதை தெரிவிக்கும். அதில் யார் யார் எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி போகிறாங்கங்கிறது தான் இப்போ நாம் அதை பார்க்க முடியும். பிரியன் சொல்கிறது மாதிரி ஒரு கட்சி சேர்ந்து வைக்கிறதுக்கு முயற்சிங்கிறதுல வந்து நான் அவுட்ரைட்டாக அதை ரிஜெக்ட் பண்ணவும் இல்லை. ஒருவேளையில் அவங்க 2016 நின்னது மாதிரி 10.5 மையமாக வச்சு நாம் 24 நிறைய டெபாசிட் இழந்திருக்கோம். விழுப்புரத்தில் டெபாசிட் இழந்துட்டோம், சிதம்பரத்தில் டெபாசிட் இழந்துட்டோம், சேலத்தில் டெபாசிட் இழந்துட்டோம், தர்மபுரியில் கூட வெற்றி பெற முடியலைங்கிற ஒரு அணுகுமுறையில் நாம் ஒரு பலமான சக்தியாக நிரூபித்தாதான் அடுத்த 10 வருஷத்துக்கு களத்துக்குள்ள ஒரு வைப்ரண்ட் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இருக்க முடியும்னு கூட ஒரு முடிவு எடுக்கலாம். பிரியன் ஒரு எண்ண ஓட்டத்தில் அதை சொல்கிறாரு, அதுவும் எனக்கு புரியாமல் இல்லை. இந்த களம் இனிமேல் வந்து இவங்களுக்குள்ள சமரசம் ஆகுமாங்கிறது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆரம்பத்தில் நீரடித்து நீர் விலகுவதில்லை, ஒரு தாய் மக்கள் சமரசம் ஆயிடுவாங்கங்கிற ஒரு தோற்றம் இருந்தது. கடைசியாக அந்த சமரசத்துக்காக நீதிபதியும் அவர் ஒரு திறந்த மனதோடு அவர் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அதில் ஷியாமண்ணனுக்கு அந்த லீகல் ஆர்குமெண்ட் வந்து வேலிடிட்டி தான். பெட்டிஷனர் இல்லாத ஒருத்தரை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிற போது இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடக்கூடாதுன்னு ஷியாமண்ணன் சொல்கிறத நாம் மறுக்க முடியாது. இந்த பொது புத்தியில் இவங்க சேருவாங்கங்கிற அந்த எண்ணம் வந்து இப்போ வந்து தகர்ந்து போயிட்டு இருக்குது. அப்போ ஃபைனலாக அதை முடிவு பண்ண போகிறது யார்? மக்கள் தான். மக்கள் முடிவுக்கு இவங்க எப்படி பாமக வந்து இந்த விரிசலை ஒட்ட வைக்கிற முயற்சி வெவ்வேறு தரப்பு செய்தாங்க. அந்த முயற்சி வந்து கை கூட போறதில்லைன்றீங்களா? கைகூடுறதுக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்கிற லெவலில் தான் நான் இருக்கேன். அரசியல் ரீதியாக அதை வந்து யார் கை ஓங்கும்? பாமக அப்போ 5 MLAல 3 பேர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, 2 பேர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் இருக்காங்க, 3 பேர் டாக்டர் அன்புமணிட்டு இருக்கிறாங்க. இது மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள்னு ஏற்கனவே இருந்தவங்க அன்புமணி அவர்கள் பக்கம் போயிட்டாங்க. அவங்களெல்லாம் நீக்கிட்டு அவர் புதுசாக பெரியவர், அவருடைய ஆதரவாளர்களை போட்டிருக்கிறாரு. இது இவங்களோட வன்னியர் சென்டிமெண்ட்டை யார் கரெக்டாக கொண்டு போகிறாங்கிறதும் இவர்களோட அரசியல் வீகமும் எந்த வீகத்துக்கு ஒரு பலமான அணி சப்போர்ட் பண்ணுறதுங்கிறதும் அல்லது இவங்க எப்படி அதை வீகத்தை அமைச்சு தங்களை நிலைநாட்ட போகிறாங்கங்கிறதை வச்சு தான் இவங்க ரெண்டோருடைய செல்வாக்கு, யாருக்கு எவ்வளவு செல்வாக்குங்கிறது முடிவுக்காகும். இப்போ டாக்டர் ராமதாஸ்கிட்ட இருக்கவங்கெல்லாம் அடுத்த எம்எல்ஏன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு பலமான கூட்டணிக்குள்ளே தனக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிற அடிப்படையில் தான் எண்ணத்தில் தான் என் கூட இருக்கவங்கெல்லாம் இவங்க எம்எல்ஏன்னு சொல்லி அவர் அந்த இதை முத்துக்குமார் போன்றவங்கள்லாம், ரவிராஜ் போன்றவங்களெல்லாம் அவர் அரவணைச்சு கொண்டு போகிறார். அதே வேளையில் அன்புமணி பொறுத்தவரையில் 2 ஆப்ஷனுக்கும் அவர் முன்னெடுக்கிறாரு. ஒன்று மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி பாணியில், அதுக்கு ரிமோட் சான்ஸ் தான்.
அதையும் அவர் முன்னெடுத்து தான் 4 அமைச்சர் வேணுங்கிற லெவல்லையும் அவர் பேசுகிறாரு. அவர் களத்துக்குள்ளே போய் ஆளுங்கட்சிக்கு எதிரான விமர்சனங்களை செய்தாலும் அவங்களுக்குள்ள சென்டிமெண்டல் விஷயத்தை இன்னும் அவர் டச் பண்ணலை. குறிப்பாக அவங்களுக்குள்ள மற்ற சமூகங்களுக்கு இல்லாத வன்னியருக்குள்ள தனி ப்ரைடுன்னு பார்க்கப்படக்கூடிய 10.5ங்கிறத அவர் எம்பசிஸ் பண்ணலை. அப்போ 10.5 எம்பசிஸ் பண்ணாத வர தன்னை ஒரு கூட்டணி கட்சி சேர்த்துக்கிடாதா, ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சி சேர்த்துக்கிடாதாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான பொதுவான பிரச்சனைகளை மட்டுமே பேசினா போதுங்கிற இடத்துக்குள்ள தான் அவர் போறாரு. ஆனால் இவரை முடிவு பண்ணக்கூடிய கட்சி சார் ஆப்ஷன் வந்து 3 அணி சார். ஒன்று திமுக தலைமையிலான கூட்டணி, இன்னொன்று அதிமுக பாஜக கூட்டணி, இன்னொன்று விஜயுடைய கூட்டணி, இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி தனித்து போட்டி. இதில் 2 பேருக்கு முன்னாடி இருக்கிற சாய்ஸ் அப்படின்னு நேரோ டவுன் பண்ணியும் உடைச்சும் பேசினா என்ன சொல்வீங்க? அதாவது இதையும் தாண்டி 10.5 வச்சு அவங்க ஏன் 2014 போன மாதிரி மாற்றம் முன்னேற்றம் அன்பு முன்னணியாக போகக்கூடாது, அதுக்கான ரேகை இப்போ அவங்க காட்டலை. இந்த லெவலில் இவரை கண்டு அச்சப்படக்கூடிய ஒரே கட்சியாக இருக்கிறது எதிர்க்கட்சி தலைவரான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் தான் ஒன்றா நிற்கிறேன்னு ஆசைப்படுறாரு. ஜெயங்கொண்டான் கூட்டத்தில் அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, என்டிஏக்குள்ள பாமக இருக்கு, அதனால பாமக நம்ம கூட வருனார். அவர் சொன்ன பாமக ராமதாசும் அன்புமணியும் ஒன்றிணைந்த பாமகவை தான் அவர் சொல்றாரு. பாமகன்னா மொத்தமாக தான் சொல்றாரு. அப்போ மிகப்பெரிய கைத்தட்டல் அங்கே கிடைக்குது. ஒன்று. ரெண்டாவது, அவர் கடலூரில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, வந்த கூட்டம் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டாலன்னு சொல்லலை, 10.5 கூட்டம் ஆர்ப்பரிக்குது. இவர் என்ன சொல்றாரு, நான் தான் தந்தேன், நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்றாரு. இதே எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் போகும்போது அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு மோடி எடுத்த பிறகு அதுக்கு பிறகு தான் அந்த இடஒதுக்கீடெல்லாம் முடிவு பண்ண முடியும். அதை நீங்கள் சார் இன்னைக்கு தேதிக்கு 10% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு தர்றோம், எங்க கூட்டணி தரும் அப்படின்னு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியோ அல்லது எந்த ஒரு கூட்டணியோ சொல்லிட்டு மக்களை சந்திக்க முடியாது. அப்படி சொன்னா வட தமிழ்நாட்டில் வெற்றி அப்படின்னு நினைச்சு சொல்லவும் வாய்ப்பு இருக்குல்ல. வட தமிழ்நாட்டில் வெற்றின்னா அதுலயும் தென் தமிழ்நாட்டில் சொல்லி வெற்றி பெற முடியல. 71 சொல்லி வெற்றி பெற முடியலையே. 77 தொகுதியில் 11 தொகுதி தான் வெற்றி பெற்றாங்க. மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன். திரு பாக்கி, இப்போ வந்து நீதிமன்ற செய்தியாளர் நமக்கு நீதிமன்றத்திலேருந்து சில செய்திகளை கொடுத்துருக்கிறாரு. 3 தரப்பு ஆஜராகியிருக்காங்க. பாமகவில் டாக்டர் ராமதாஸ் தரப்பு, அன்புமணி ராமதாஸ் தரப்பு, அரசு வந்து இது உள்ளரங்கத்தில் நடக்கிற ஒரு இன்டோர் மீட்டிங், இதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு வந்தால் தான் நாங்கள் தலையிடுவோம், மற்றபடி அவங்க கட்சியோட பிரச்சனைன்றாங்க. டாக்டர் ராமதாஸ் வந்து பொதுக்குழுவை கூட்டுவதற்கு எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது, அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அன்புமணி தரப்பு வந்து விதிகளின்படி தான் பொதுக்குழுவை கூட்டியிருக்கோம், நிறுவனர் அப்படின்ற முறையில், ஏன்னா நிறுவனராக அவர் இன்னும் நீக்கலை, நிறுவனராக டாக்டர் ராமதாஸ் அன்புமணி பார்வையிலும் கட்சி பார்வையிலும் அவர் தான் தொடர்றாரு. ஸோ அவருக்கு நாங்கள் வந்து இன்விடேஷன் அமைச்சிருக்கோம், கடிதம் மூலமாகவும் நேரடியாகவும் அழைப்பு தந்திருக்கிறோம், அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோன்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தகவல் கிடைச்சது பாரு, பாமக தரப்பில், பாமக ராமதாஸ் தரப்பிலேருந்து என்ன சொல், அவங்க தேர்தல் ஆணையத்தை கூட அணுகியிருக்காங்க. நாங்கள் இந்த கட்சி தலைவர் இந்த பதவி முடிஞ்சு போச்சு, அதாவது அன்புமணியோட இது முடிஞ்சு போச்சு, நிறுவனரே தலைவராக பொறுப்பேற்றிருக்கா போன்ற விவரங்களை ஆஃபீஸ் பேரர்ஸை தாங்கள் நடத்திய கட்சி கூட்டத்தை எல்லாம் ஞானேஸ்வர் கிட்ட லெட்டர் கொடுத்ததாக ஜூன் 14 என்னமோ தேதி, அந்த 24ஆம் தேதி கொடுத்ததாக தெரிய வருது. ஆனால் அதன் மீது ஃபர்தர் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு தெரியல. காரணம், பாமக அன்ரிகக்னைஸ் பார்ட்டி பட் ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி. இதில் ஒரு சிக்கல் என்னன்னா, எனக்கு என்னை பொறுத்தவரையில் மற்ற டெக்னிக்கல் விஷயங்களை கூட நான் ஒதுக்கிக்கிறேன். 2 பேரையும் அழைச்சி பேச வேண்டுங்கிற நண்பர்கள்லாம் சொன்ன கருத்தை நான் என்டார்ஸ் பண்ணுறேன். நீதியரசர் வந்து 2 பேரும் வாங்க பேசலாம் அப்படிங்கிறது, அதற்கு என்ன அவசியம்னு தெரியல. ஏன்னா இது முழுக்க தேர்தல் அதாவது கட்சி அரசியல் சம்பந்தப்பட்ட விவகாரம். அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் இடையிலான சொத்தோ அல்லது வேறு விவகாரங்களோ தனிப்பட்ட பிரச்சனை குடும்ப பிரச்சனைனா அது வேறு அல்லாமல், இது வந்து முழுக்க அரசியல் சார்ந்ததாக இருக்கிறதுனால இதை ஒன்று சிட்டி சிவில் கோர்ட் விசாரிக்கணும் அல்லது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் போகணும். கடந்த பல ஆண்டுகளில் நான் பழைய கதைகளை சொல்லுவேன் என்று என்னோட பாணி இல்லை, அது பழசுக்கு வேண்டாம், இப்போயே வந்துடுவோம். ஒரு பக்கத்தில் நீங்கள் வந்து இது ஒரு ரிட்டு பெட்டிஷனில் கேட்டிருக்கிற ரிலீஃபுக்கு கேஸோட மெரிட்ஸ் என்னன்னு 2 தரப்பு ஆர்கியூமெண்ட்டை திறந்த கோர்ட்டில் கேட்டிருக்கணும், அவங்கள தனியாக ஏங்க கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க, இது என்ன
குடும்ப பஞ்ச ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விவாகரத்து கேஸ்ன்றது அது நீங்க கேக்குறீங்க. இந்த ரிட் இந்த வழக்கு எது சார் எதுக்கு வருது? ரிட் எதுக்கு போட்டிருக்காங்க? பொதுக்குழு நாளைக்கு நடத்துறது சரியா தவறா, சட்டவிரோதமானது, இதான் ராமதாஸோட கண்டென்ட். அதுக்கு நீதிமன்றத்திலேருந்து எதிர்பார்க்கிற பதில் ஒன்று நடத்தலாம்னு சொல்லலாம். சரி, இன்னைக்கு கட்சியில யார் கை சார் ஓங்கி இருக்கு? பொதுக்குழு நாளைக்கு நடக்குதா இல்லையான்றது நீதிமன்றம் அனுமதிக்க போதா? இதில் இரவோடு இரவா அவங்க தடை விதிச்சாங்கன்னாலும் அல்ல தடை விதிக்கலைனாலும் இன்னொரு தரப்பு மேல்முறையீடு செய்யலாம். 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஏடிஎம்கே கேஸில் விடிய விடிய அதை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் இருக்கு. நீங்கள் கேட்டது வந்து சட்ட ரீதியால் என்னுடைய நான் புரிந்து கொண்ட விஷய அடிப்படையில் சொல்கிறேன். கட்சியின் நிர்வாகிகள் அன்புமணி பக்கமும் தொண்டர்கள் அவர்கள் சார்ந்த மற்றவர்களும் ராமதாஸ் பக்கமும் இருப்பதாக நான் அறிகிறேன். என்னதான் இருந்தாலும் நம்ம யதார்த்தத்தை பார்க்கும்போது ராமதாஸ் வந்து ஃபீல்டு ஒர்க்கர், டவுன் டு எர்த்து, கீழே இறங்கி கட்சியை வளப்படுத்தி இருக்கிறார். அன்புமணி அவர்கள் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இப்போ திமுகவில் கலைஞர் கருணாநிதி ஸ்டாலின் எப்படி வளர்த்தாரோ அந்த மாதிரி அன்புமணி ராமதாஸால் வளர்க்கப்படவில்லை. அது அந்த கட்சியினோட பலவீனம். கலைஞர் கருணாநிதி ஸ்டாலினை படிப்படியாக கொண்டு வந்தார். எல்லா விதமான சோதனைகளுக்கும் ஆளாகி இன்றைய முதலமைச்சராக, கட்சித் தலைவராக திறம்பட செயல் முடியுது. கூட்டணியை ஒரு பொலிட்டிக்கல் லீடராக கூட்டணியை தக்க வச்சுக்கிறாரு. கட்சியை தன் கையில் கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி அன்புமணியால் கொண்டு வர முடியுமா? எவ்வளவு காலம்? ஏனென்றா தேர்தல் வெற்றி தான் இவங்களோட பலத்தை நிரூபிக்கும். அது வரையில் இந்த குழப்பம் நீடிக்கத்தான் செய்யும். என்ன ஒரு கோளாறுனா, இதில் யார் எந்த பக்கம் போகிறாங்க? அப்படி இருக்கும்போது ஜா அணி ஜே அணின்னு பிரிஞ்சது பார்த்தீங்களா? அன்புமணி பாமக, ராமதாஸ் பாமக அப்படின்னு தான் போகும். ஸோ இந்த பிரிவை நோக்கி போகுதுன்ற அப்படி தான் வரும். அப்போ யார் பக்கம் யார் பக்கம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி எல்லாமே வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய தாக்கம்ன்றது பாமகன்ற கட்சிக்கு மட்டும் இல்லை, அவங்களோட கூட்டு சேர விரும்பக்கூடியவங்க, அவங்கள ஆதரிக்கக்கூடியவங்க, இவங்க ஓட்டு யாருக்கு வேணும்னு கேட்குறவங்க, எதிர்த்தரப்பு, இப்படி எல்லாருடைய இன்ட்ரெஸ்டையும் சேர்ந்த ஒரு விஷயம் அது. இல்லை ஒரே ஒரு தகவல், ஒரே ஒரு பாயிண்ட் என்ன, ஜெயலலிதா அணி ஜானகி அணி பிரிஞ்ச போது ஒரு தேர்தலை களங்கண்டாங்க. அதில் ஜெயலலிதா அணிக்கு அதிகமான இடங்கள் கிடைச்சிது. ஸோ அவங்க தான் லீடர் அப்படின்றது ஒரு முடிவுக்கு வந்து அந்த குழப்பத்தை உடனே தீர்த்துட்டாங்க, பேசி முடிச்சாங்க. அந்த மாதிரி வந்தால் ஜானகி அம்மா வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க ஒதுக்கிட்டாங்க சார். அவங்க எந்த இடத்துலயும் வந்து தேர்தல்ல 26 இடங்கள் இல்ல, தேர்தல் வந்த உடனே அவங்க அடுத்த இதுக்கு போகல. இனிமே நமக்கு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் கிடையாது. இல்ல, அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. அதிமுகன்றது ஒரு ஆளுங்கட்சியா வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற கட்சி. பட் பாமகவுக்கு அந்த செகண்டரி லெவல்ல தான் பாமக இருக்கு. அதனால அந்த அந்த கண்ணோட்டத்தில் நம்ம இதை பார்க்க கூடாது. கூட்டு சேரும் கட்சி, கூட்டணிக்கு தலைமை தாங்கி கட்சி, அது பிரைமரி ஃபோர்ஸ், இது சபார்டினேட் ஃபோர்ஸ். நான் சுகுணா திவாகரோட கோணத்தை கேட்டேன். திரு சுகுணா, முதல்ல இந்த நீதிமன்றத்தினுடைய அந்த மூடிய அறைக்குள் நடைபெறக்கூடிய ஒரு விவாதம் அப்படின்னு பார்க்குறப்ப, பொதுவாக நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது தவிர அதனுடைய செயல்பாடுகளோ அல்லது அதனுடைய தீர்ப்புகளோ விமர்சனத்துக்கோ அல்லது விவாதத்துக்கோ அப்பாற்பட்டது கிடையாது. இப்போ வந்து ஒரு மூடிய அறைக்குள் ஒரு விவாதம் நடக்கிறதுங்கிறது பொதுவாக ஒரு பாலியல் வழக்கு அல்லது போக்சோ வழக்கு, இந்த மாதிரியான வழக்குகளில் நடைபெறுவதுங்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன, பாதிக்கப்பட்டவருடைய விவரங்கள் வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறது அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அல்லது ஒரு தேச நலன் கருதிய ஒரு வழக்கு, ஒரு தீவிரமான ஒரு வழக்குனா ஒரு மூடிய அறைக்குள்ளே ஒரு வழக்கு வந்து நடக்கலாம், ஒரு மூடிய அறைக்குள். ஆனால் இதுனா வந்து வெளிப்படையில் வந்து அதாவது கத்திரிக்காய் முட்டினால் கடைத்தருக்கு வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி வெளிப்படையாக வாரம் வியாழக்கிழமை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியினுடைய பிரச்சனைகள் பற்றி பேட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அன்புமணி ராமதாஸும் அது தொடர்பான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறாருங்கிறப்ப இது பொதுவான ஒரு விஷயம். இன்னொன்று, நீதிபதி அவர் வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நலன் கருதியோ அல்லது ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நலன் கருதியோ இப்படி ஒரு தனியறைகளை விசாரிப்பது அப்படிங்கிறதுமே, அது ஏன் அவங்களுடைய நலன் மீது நீதிமன்றத்துக்கு என்ன அக்கறை அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வருகிறது. அது வந்து ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதை பற்றி கவலைப்படலாம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நலனை பற்றியோ அல்லது அன்புமணியுடைய நலனை பற்றியோ டாக்டர் ராமதாஸுடைய நலனை பற்றியோ அந்த கட்சியில் இருப்பவர்கள் கவலைப்படலாமே தவிர நீதிமன்றம் அந்த நலன்கள் ஏன் அக்கறை செலுத்த வேண்டிய அவசியம் என்ன நீங்க புரிஞ்சிருக்கலாம். அவர் நீதிமன்ற வார்த்தைகள்ல சொல்லலாம், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பெட்டிஷனர்ஸ், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லிட்டிகன்ஸ், வழக்காடிகளுடைய நலன் கருதி அப்படின்ற எண்ணத்தில் கூட நீதிமன்றம் அந்த இடத்துக்கு போயிருக்கலாம். வழக்காடிகள் இப்போ மனுதாரர்கள் வந்து அதை அந்த அப்படியான ஒரு விருப்பத்தை வந்து தெரிவித்தால் கூட அப்படி வந்து விசாரிக்க வேண்டிய அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு நீதிமன்றத்துக்கு என்ன இருக்கிறதுங்கிற கேள்வி. நீங்கள் இந்த வழக்கு மட்டும் இல்லை, சில வழக்குகளில் வந்து
நீதிபதிகள் தங்களுடைய விருப்பம் சார்ந்து ஒரு வழக்கினுடைய திசையை வந்து அமைப்பதுங்கிறதையும் பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, இப்போ கஸ்டோடியல் டெத்து தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டாங்கன்னா, ஒன்றும் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் அல்லது அனுமதியை மறுக்கலாம். ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துக்கு பதிலாக மனைவியை அடிக்கக்கூடாதுன்னு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிறாங்க. இப்போ கொடிக்கம்பங்கள் வந்து பொது இடங்களில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுகிறது. ஒவ்வொரு கொடிக்கும் ஒரு இயக்கத்திற்கும் இடையிலான தொடர்பு, அதுக்கான வரலாறுங்கிறது மிகப்பெரிய விரிந்தது. இப்போ கொடிக்கம்பம் இருக்கக்கூடாதுன்னா அடுத்து வந்து பொது இடங்கள் வந்து பெரியார் சிலை இருக்கக்கூடாது, அம்பேத்கர் சிலை இருக்கக்கூடாது, அண்ணா சிலை இருக்கக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ கமலஹாசன் பேசிய விஷயத்தில் வந்து கர்நாடகாவில் வந்து நீதிமன்றம் தெரிவித்த கருத்துங்கிறது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது. அதனால் நீதிமன்றம் என்பது ஒரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதாக இருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. கண்டிப்பாக வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது ஒரு கட்சி, அந்த கட்சியில் வந்து அது யாருக்கு சொந்தம், இந்த பொதுக்குழு வந்து நடத்துவதுங்கிறது சட்டப்படி செல்லுமா செல்லாதா, அதுதான் வந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது வந்து மூடி அறைக்குள் நடத்துவதற்கிய ஒரு அவசியங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ இதை தாண்டி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் வந்து இது அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் வந்து இது வந்து இந்த கட்சியில் உட்கட்சி பிரச்சனை தான். பாமகவுடைய ஒரு உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலுமே கூட இது ஏதோ ஒரு கொள்கை சார்ந்த நிலைப்பாடு அல்லது வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது அடிப்படையில் ஒரு குடும்பத் தகராறுன்னு தான் முதல்ல நமக்கு தெரிய வந்தது. முதல்ல வந்து முகுந்தனை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளராக ராமதாஸ் நியமிக்கிறார். அப்போ தான் அன்புமணி ராமதாஸ் வெளிப்படையாகவே வந்து தனக்கு வந்து இதில் விருப்பம் இல்லைங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதுக்கு முன்னால் உள்ளுக்குள்ளே எக்கச்சக்க முரண்பாடுகள், சர்ச்சைகள், விவாதங்கள்லாம் இருந்தாலுமே கூட பொதுவெளியில் முதலாக வெடித்ததுங்கிறது அப்போ தான் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாகவே வந்து இது வந்து இன்னுமே வந்து சரி செய்யப்பட, இன்னைக்கு தேதி வரைக்குமே அது ஒரு சரி செய்யப்படாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய பிளவாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருப்பதை பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்ப பார்த்தோம்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பைலா இருக்குது. இப்போ அதிமுகவுடைய பைலாங்கிறது கொஞ்சம் விசித்திரமானது. அதிமுக கூடிய எல்லா கட்சி தொண்டர்களும் வாக்களித்து தான் ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிற ஒரு விதியை எம்ஜிஆர் காலத்தில் வச்சுருக்காங்க. அதை வைத்து தான் இன்றைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் வந்து நீதிமன்றத்தில் வழக்காடி கொண்டிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு வந்து அழைப்பு விடுக்கணும்னு சொல்லி ராமதாஸ் சொல்கிறாரு. அன்புமணி வந்து இல்லை பொதுக்குழு கூட்டி தான் நான் தலைவரானேங்கிறாரு. அப்போ வந்து 2 பேருக்குமே வந்து பைலாங்கிறது ஒன்று தான். அப்படிங்கிறப்ப அதை அடிப்படையாக வைத்து நீதிமன்றம் அதை விசாரித்து யாருடைய வாதம்ங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதிகளுக்கு வந்து பொருந்தி போகிறது அப்படிங்கிறத சொல்வதற்கான ஒரு அவசியம் இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னால், இப்போ ராமதாஸா அன்புமணி ராமதாஸா யார் கை ஓங்கி இருக்கிறது, யார் பக்கம் அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ வரக்கூடிய தகவல் படி பார்க்கிற பொழுது பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருப்பதை பார்க்கிறோம். முதல்ல வந்து பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் ராமதாஸ் பக்கம் தான் இருந்தார். ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து தொடர்ச்சியாகவே அவர் வந்து அன்புமணி பக்கத்தில் இருக்கிறத பார்க்குறோம். ஜி.கே. மணி, அருள் போன்ற சில பேரை தவிர பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருப்பதை நம்ம பார்க்குறோம். என்ன காரணமாக இருக்க முடியும்னு சொன்னால், இப்போ டாக்டர் ராமதாஸ் வந்து அவர் தான் வந்து இந்த கட்சியை தொடங்கினார், தொடர்ந்து நடத்தினாரும் கூட அடுத்த வந்து ஒரு தலைமைக்கு வந்து வழிவிட வேண்டும் என்கிற எண்ணம் அந்த நிர்வாகிகளுக்கு இருக்கலாம். இன்னொன்று வந்து ராமதாஸ் அவருடைய நேர்காணல்கள், அவர் கொடுக்கக்கூடிய பேட்டிகளே பார்க்குறப்ப அவருடைய வயது முதுமைங்கிறது வெளிப்படையாகவே தெரிகிறது. பல விஷயங்களை அவர் ரொம்ப தனிமாறித்தான் நிறைய விஷயங்களை அவர் சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ராமதாஸுக்கு அடுத்த கட்டமாக அன்புமணியை தலைமையாக ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது நிர்வாகிகள் மத்தியில் இருக்கலாம். ஆனால் தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது ஒரு களத்தில் போய் நின்றாங்கன்னா தெரியும். ஒரு தேர்தலில் ஒரு 2 பேரும் தனித்தனி அணியாக நின்றார்கள் தான் அந்த தொண்டர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள். ஜெயலலிதா ஜானகியை சொன்னதை போல தொண்டர்கள் ராமதாஸை ஏற்றுக்கொண்டார்களா அல்லது அன்புமணியை ஏற்றுக்கொண்டார்களா என்பது தெரியும். ஆனால் அன்புமணி ராமதாஸ் பாமகவோட வரலாறுல இது வந்து ஒரு நீங்க சொல்றது மாதிரி 2 பேரும் பிரிந்து நின்றால் அது பாமகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான காலகட்டமாக இருக்கும். இல்லை பாமக இதனால மட்டும் சரி, அதை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கும் யார் பின்னால் நிற்பது அப்படின்ற ஒன்றும், அல்லது அவங்களுடைய ஆதரவு தளம் இளைஞர்கள் வந்து நம்பிக்கையிலேருந்து வேறொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இல்லை இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது மட்டுமே நான் நெருக்கடின்னு பார்க்குறேன். நெருக்கடின்னு பார்க்கல. இதை தாண்டி தொடர்ச்சியாகவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நெருக்கடிகள் தொடர்ச்சியாக இருப்பதை பார்க்குறோம். இப்போ ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசங்களே பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸை வந்து கட்சியினுடைய தலைவராக ஆக்கியதற்கு பிறகு 2 விஷயங்கள்லையுமே வந்து அன்புமணி ராமதாஸ் பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணல. ஒன்று பார்த்தோம்னா, தொடக்க காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அது வந்து ஒரு வன்னியர் அரசியலை முன்வைத்த கட்சியாக இருந்தாலும் கூட சில முற்போக்கு விஷயங்கள்லாம் முன்னெடுத்தாங்க. வந்து தலித்துகள் வந்து அனுமதிக்கப்படாத இடங்களில் குடிதாங்கியில் போய் தலித்துடைய படங்களை எடுத்துகிட்டு போகிறது, ஒரு தலித் எழில்மலை வந்து மத்திய அமைச்சராக்குவது, ஈழம் சார்ந்த விஷயங்களை பேசுவது, தமிழ் தேசியம் பேசுவது, இந்த மாதிரியான விஷயங்களை ராமதாஸ் முன்னெடுத்தார். அதனால் வன்னியர்களை தாண்டிய சில முற்போக்கு சக்திகள் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரித்ததெல்லாம் பார்க்குறோம். இன்னும் குறிப்பாக சொன்னோம்னா, தர்மபுரியில் 20 வருஷம் நக்சல்பாரி இளைஞர்கள் நிறைய பேர் பாமகவில் சேர்ந்தாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அதற்கு ஆனதற்கு பிறகு
அதில் இந்த ராமதாஸ் தொடக்க காலத்தில் முன்வைத்த பல அந்த கொள்கை சார்ந்த கருத்துக்கள் சார்ந்த நிலைப்பாடுகளில் பெருமளவுக்கு அந்த அறிகுறியை அவருடைய பேச்சுக்களையோ அல்லது செயல்பாடுகளையோ நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சுற்றுச்சூழல் தொடர்பாக அவர் பேசுவாரே தவிர மற்ற ஒரு ஈழம் சார்ந்தோ தமிழ் தேசியம் சார்ந்தோ அல்லது சமூக ரீதி சார்ந்தோ பெருமளவுக்கு அவர் பேசவே இல்லை. நாடாளுமன்றங்களில் கூட வந்து மிக முக்கியமான சட்டங்கள் விவாதங்கள் வருகிற பொழுது அவர் நாடாளுமன்றத்தில் வந்து அவர் வந்து அவருடைய பிரசன்ஸே இல்லை அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா வரைக்குமே அவருடைய பிரசன்ஸே இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போவது, கொள்கை ரீதியாக அதோடைய கட்டமைப்பு வளர்ப்பதுங்கிறதையும் அன்புமணி ராமதாஸ் பெரிய அளவில் வெற்றி பெறல. தேர்தல் அரசியல் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து பார்த்தாலுமே கூட அன்புமணி ராமதாஸ் வந்து தலைவரானதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்கு சதவீதங்கிறது தொடர்ச்சியாகவே சரிந்து தான் வந்து இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். 2016 அன்புமணி ராமதாஸை முதல்வர் வேட்பாளராக நிறுத்தியதில் இருந்து கடைசி 2024 தேர்தல் வரைக்குமே பார்த்தோம்னா பாமகவுடைய வாக்கு சதவீதங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கடைசியில் இப்போ தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரமே இல்லாத ஒரு கட்சியாகத்தான் மாறி இருக்கிறது. அப்போ ராமதாஸை விட அன்புமணி ராமதாஸ் எந்த அளவுக்கு ஒரு பொருத்தமான அடுத்த கட்டத்தில் பாமக வளர்த்தெடுத்து போன தலைவர் அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புறோம்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதற்காக இன்னைக்கு வந்து ராமதாசனால இந்த கட்சியை வந்து அவருடைய முதுமை காரணமாக வந்து இவ்வளவு வலிமையாக அவர் நடத்த முடியுமான்னு கேட்டால் அதுவுமே ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கிறது. அதனால இல்லை சுகுணா திவாகர், நீங்கள் அப்படி சொன்னால் கூட டாக்டர் ராமதாஸ் அவருக்கு 86 வயது, ஆனால் அவர் பொலிட்டிக்கலி ஆக்டிவ் தானே. இந்த போரில் மகனோட சண்டை கட்சி யாருக்கு அப்படின்னு வர்றப்ப அந்த பிரச்சனையை தொடங்கின நாள்ல இருந்து இந்த நாள் வரையிலும் அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய பிரச்சனைகளை பொதுவெளியில் எல்லா நாளும் மக்களை ஊடகங்களை சந்திக்கிறதோ தன்னுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்றதுலையோ அவருக்கு எந்த ஒளிவு மறைவுமே இல்லையே. இல்லை, அதுதான் அவருடைய நிலைப்பாட்டில் தெளிவாக தானே இருக்கிறாரு. இல்லை, அவர் ஒவ்வொரு வாரமுமே வந்து தொடர்ச்சியாக பத்திரிகையாளரை சந்தித்து தனக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி தொடர்ச்சியாக அவர் பேசுகிறார் அப்படிங்கிறதான மட்டுமே அவர் வந்து ஆக்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னா நம்ம தொடக்க கால ராமதாஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தீவிரமாக அவ்வளவு அக்ரெசிவாக அவர் இருப்பார். சமூக நீதி பற்றியோ மற்ற விஷயங்கள் கூட்டங்களில் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். ஆனால் இப்போ அவர் பேசுகிறப்ப கூட எழுதி வைத்து வாசிக்கிறார். அதுவுமே கூட வந்து ரொம்ப தடுமாற்றம் இருப்பது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று வந்து அவருக்கே இது ஒரு சவாலான காலம்னு வச்சுக்கங்களேன். அவர் வாழ்க்கையில் அவருக்கே இது ஒரு நெருக்கடியும் சவாலுமான ஒரு காலம். அது எப்படி அது அடுத்து வர நாட்களில் கடக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். திரு தராசியாம் சார், இப்போ வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் போயிட்டுருக்கு, அல்லது நீதிமன்றத்தில் வந்து 3 தரப்பும் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்கிறாங்க. இதில் ஒரு முடிவு இறுதியிலே கூட இந்த வாதம் நடந்துட்டு இருக்கிற நேரத்திலே கூட நீதிபதியால் அறிவிக்கப்படலாம். தடை உண்டா இல்லையா, நடத்தலாமா, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இது வந்து என்ன அவுட்கம் எதுவாக இருந்தாலும் யார் கை ஓங்குறதா பார்க்குறீங்க? பொலிட்டிக்கலாக அது அந்த கட்சியையும் அவங்கள எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அணியையும் என்னவா நகர்த்துது? மூலாதிவாகர் சொன்ன மாதிரி வந்து கட்சியோட நிர்வாகிகள்ல பெரும்பாலும் டாக்டர் அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க. என்ன காரணம்னா அவங்க அவரால் நியமிக்கப்பட்டவர்கள். ஒன்று, டாக்டரை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சங்கம் பேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரும் நானும் 79 அதுக்கு முன்பே கூட வன்னியர் சங்கமா இருக்கிற எங்க அலுவலகத்துக்கு அவர் ரெகுலரா வருவாரு. ஆரம்ப கால அக்ரெசிவ் இப்போ குறைஞ்சிருக்கலாம், அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள நான் போகல. ஆனால் இன்றைக்கும் வந்து வன்னியர் சங்கம் அவர் பின்னாடி தான் இருக்கு. உதாரணமா கூத்தா இளங்கோவன், கூத்தா அருள்மொழி, நானும் அவர் பேசியிருக்கேன். இன்றைக்கு வந்து அருள்மொழி வந்து டாக்டர் இருக்கு. சிதம்பரம் வந்து ஒரு ஓட் பேங்க் அப்படின்னா அவரோட ஓட் பேங்க் தான். வன்னியர் சங்கம் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல. தமிழ்நாடு பூராவும் அது சீரான வளர்ச்சி அடைஞ்ச கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு பாக்கெட் பேஸ்ட் பார்ட்டி. ஆனா எல்லா கட்சிகளும் வந்து அவங்க வாக்கு அரசியலுக்கு கூட்டணி சேர்த்திருக்கிறாங்க, பயன்படுத்திருக்காங்க, இல்ல பயன் பெறாம போயிருப்பாங்க. அப்போ பொதுக்குழு கூட்டிய அதிகாரம் டாக்டர் அன்புமணி பொதுக்குழுவை கூட்டிவிட்டால் எது போட்டி பொதுக்குழு இருக்கு? டாக்டர் முதல்ல அனுப்புறது அன்புமணி, அப்ப அனுப்பி கூட்டுறதுதான் போட்டி பொதுக்குழு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். பொதுக்குழு கூட்டுவதற்கு அவரை நம்ம அளவு பண்ணோம் அப்படின்னா அவர் தீர்மானங்களை போட்டார் என்றால் அடுத்த கட்ட பிரச்சனை. நடுவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல கூட பாமகவோட கான்ஸ்டிடியூஷன், புதிய கான்ஸ்டிடியூஷன், நான் வந்து 80 கான்ஸ்டிடியூஷன் வச்சிருந்தேன். 89 கான்ஸ்டிடியூஷன் டிரா பண்ணும்போது நான் இருந்தேன். ரவீந்திரனுக்கு இதெல்லாமே நானாவே தெரியும். அதே மாதிரி பல முறை மாற்றி இருக்கிறாங்க. இப்ப என்ன திருத்தப்பட்ட விதி அங்க அவன்ல இருக்குன்னே உண்மையிலேயே புரியல. ஒரே ஒரு பாயிண்ட் புரியுது, 3 வருஷம் டேர்ம் முடிஞ்சு போச்சு டாக்டர் அன்புமணிக்கு. அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு அவர் சொல்றாரு. அப்போ இந்த ஆர்பிட்டரினஸ் இருக்கிறத நீதிமன்றம் அது WPA விசாரிச்சு பெரிய அளவுக்கான தீர்ப்பு கொடுக்கறதுக்கு எவ்வளவு நாளாகும்னு யாருக்கு வழக்கு நடந்துட்டு இருக்காங்க. சந்திரன் நீதியரசர்
ஆரம்ப நிலை பொதுக்குழு கூட்டத்துங்க, ஆனா தீர்மானம் நிறைவேற்ற என்று ஒரு நிபந்தனை விதித்தார். அதை நோக்கி இது போகிறதோ என்பது எனது ஐயம். தீர்மானம் நிறைவேற்றினா என்ன ஆகிட போகுது, நிறைவேற்றலைன்னா என்ன ஆக போகுது? ஒரு ஒரு பார்ட்டி யாருக்கானது அப்படின்னு காட்டுற ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் தானே சார் அது. அவங்க எண்ணற்ற தீர்மானங்களை போடலாம். அது என்ன பெரிய அதனுடைய இன்னொரு தரப்ப அது என்ன எந்த வகையில் அது பைண்ட் பண்ண போகுது? பைண்ட் பண்ணுவோம்ல சார், கூட்டணியில சேர்த்துக்கணும். இப்போ வந்து டாக்டர் அன்புமணி கிட்ட கட்சி இருக்குன்னா அன்புமணி கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார். கூட்டணியில சேர்ற கூட்டணி சேர்க்கிற கட்சி யார்கிட்ட கட்சி இருக்குன்னு பாப்பாங்களா, யார்கிட்ட ஓட்டு இருக்குன்னு பாப்பாங்களா சார்? சின்னம் யார்கிட்ட இருக்கு அல்லது ஓட்டு யாருக்கிட்ட இருக்கு, அது ரெண்டும் வரும் இல்ல. சின்னம் இல்ல சார், அதாவது உண்மையான சிக்கலை டாக்டரே அதை அட்மிட் பண்றாரு. சின்னமும் இல்ல, அங்கீகாரமும் இல்ல, அதை மீட்டெடுப்பது தான் எனது முதல் பணின்னு அவரே தான் சொல்றாரு. ஓகே, இல்லை, அதாவது நீதியரசர் முன்னாடி இருக்கிற ஒரே கேள்வி, நாளைக்கு பொதுக்குழு நடத்தலாமா, அன்புமணி நடத்தலாமா வேண்டாமன்றதான் ஆக்சுவலாக. ஸோ கட்சி விதிப்படி அவர் நீதியரசர் போனார் அப்படின்னா மே 28 அன்புமணி பதவிக்காலம் முடிஞ்சால் கூட அடுத்த பொதுக்குழு வரையும் நீடிக்கிறார் அப்படின்றது தான் எழுதப்படாத ஒரு விதி. அடுத்த பொதுக்குழு கூட்டி எலெக்ட் பண்ணுற வரையும் இந்த எக்ஸிஸ்டிங் அரேஞ்ச்மெண்ட் வில் கண்டினியூ. அது எல்லா கட்சிக்குமே அப்ளை ஆகும் அது ஆக்சுவலாக. ஸோ அன்புமணி தான் கண்டினியூ ஆகிறார், அவருக்கு தான் பொதுக்குழு கூட்டத்துக்கான உரிமை இருக்குன்றது தான் விதிப்படி நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் வந்து தராசு ஷாம் சார் சொன்னார், இந்த மாதிரி முரளி சங்கர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் பெட்டிஷனர் அப்படின்னார். அந்த பெட்டிஷனர் யாரோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்காக பெட்டிஷன் போட்டிருக்கார்? ராமதாஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் பெட்டிஷன் போட்டிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ அதனால் நீதியரசர் வந்து அட்வொகேட்டை இவர் பெட்டிஷனர்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக நேராக அவர் யாருக்காக போட்டிருக்காரோ அவரையே கூப்பிட்டு கேட்கலான்னு அவர் முடிவு எடுத்திருக்கார். ஆனால் இந்த முடிவு வந்து நீதியரசரோட அந்த முடிவு வந்து ஒரு நல்லெண்ணத்தின் காரணமாக எடுக்கப்பட்ட முடிவுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இதில் வந்து நல்லெண்ணம் மட்டுமே வந்து இதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இதில் கட்சியோட விதிகளை பார்க்கணும், சட்டத்தோட அணுகுமுறையை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு அரசியல் கட்சியில் இந்த மாதிரியான விசாரணை நம்ம மேற்கொள்கிறோமே, இது வந்து எதிர்காலத்தில் வேறு ஏதாவது விளைவுகளை உண்டாக்குமா, நல்ல உதாரணத்தை உண்டாக்குமான்ற ஒரு விஷயத்தையும் வந்து நீதியரசர் பார்க்க வேண்டிய கடமை இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஆனால் இந்த பிரச்சனையை வந்து அப்பாவும் மகனும் சேர்ந்து தீர்க்க வேண்டிய இந்த பிரச்சனையை வந்து இதே மாதிரி இழுத்து கொண்டு போவார்களே. ஆனால் இது வந்து நாளைக்கு அன்புமணி வந்து கூட்டலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒரு சொல்லிட்டாரு வச்சுக்கோங்க நீதியரசர். இல்லை வேற ஒரு தீர்ப்பை சொல்கிறாரு, நீங்கள் கூட்டலாம், எப்போ கூட்டலாம்னா 2 பேரும் சேர்ந்த மாதிரி இருந்தால் தான் கூட்டலாம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாருன்னா அது இன்னும் சிக்கலாக போயிடும். அப்படி சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நீங்கள் கூட்டலாங்க, பட் 2 பேரும் சேர்ந்து வந்தால் தான் கூட்ட முடியும் அப்படின்னு சொன்னார்னா அப்போ இதுக்கு முடிவு என்ன ஆக்சுவலாக? ஏன்னா நீதியரசர் என்ன மாதிரி முடிவு எடுப்பார் சொல்லுவார். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் என்னென்னா 2 பேரும் ஒன்று சேரணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது ஏங்க நீங்கள் பொதுக்குழு கூட்டுங்க, ஆனால் வந்து நிறுவனரும் இருக்கணும், அதில் போச்சு இவரும் இருக்கணும், தலைவரும் இருக்கணும், 2 பேரும் சேர்ந்த மாதிரி இருந்தால் தான் அது பொதுக்குழு செல்லுபடி ஆகும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டாருன்னா இது எங்கே போய் நிற்கும்? இது வந்து சிக்கல் வந்து இடியாப்பு சிக்கலாக மாறுமா மாறாதா? அப்போது நீங்கள் கட்சி விதிப்படியான ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் நீதியரசருக்கு இருக்குது. ஸோ அதை அவர் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை விட முக்கியம் பொலிட்டிக்கல் இம்பாக்ட்ன்ற ஏரியாக்குள்ளே வாங்க. அதை விட முக்கியம் அதான் கட்சியில் இருக்குது. அதை விட முக்கியம் என்னென்னா, நீங்கள் எந்த கட்சியோடு நாளைக்கு நீங்கள் இதே பிளவோடு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் 22 சீட்டோ 30 சீட்டோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அங்கே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பிளவுபட்டு வந்திருக்கீங்க சார். நீங்கள் 20 கேட்காதீங்க, உங்களுக்கு 8 தான் முக்கியம் அப்படின்ற 5 தான் கொடுப்பேன், இல்லை 6 தான் கொடுப்பேன்னு ஒரு பக்கம். அது போக கீழ் லெவலில் இப்போ உணர்வுபூர்வமாக பிரிஞ்சிருக்காங்க இந்த தொண்டர்கள். ராமதாஸையும் அவங்க குறை சொல்ல மாட்டாங்க, அன்புமணியும் குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது கோர்ட்டு மூலமாக ஏதோ ஒரு பிளவு வந்துடுத்து வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃபிசிக்கலாகவே ஒரு பிளவாக மாறிடும். அப்போ ஓட் பேங்கே மாறும். அப்போ நம்ம ஒரு விரக்தியில் வந்து அந்த தொண்டர்கள் வேறு கட்சிகளெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கட்சியோட நன்மைக்காகவும் அந்த அந்த அவங்களோட ஓட் பேங்கோட நன்மைக்காகவும் அப்பாவும் மகனும் சேர்ந்து அவர்களாக ஒரு சமரசத்துக்கு வர வேண்டுமே தவிர இந்த கோர்ட்டை வந்து அவங்க அணுகிருக்கவே கூடாது என்பது என் கருத்து. ஆக்சுவலாக ஓகே, இது கோர்ட்டுக்கு தீர்க்கக்கூடிய அவர்களே தீர்த்துக்கணும் இந்த விஷயத்தை. அதுதான் அதெல்லாம் பார்த்துட்டு தானே சார் ஒரு கோர்ட்டுக்கு போறதுன்ற ஒரு முடிவை ஒரு பழுத்த அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர் முடிவு எடுக்கிறாருன்னா மீது எந்த அவென்யூலும் இல்லை, சமரசம்ன்ற ஒன்றுக்கு தயாராக இல்லை, பேசவும் தயாராக இல்லை, என் கட்சின்ற ஒரு இடத்துல இருந்தானே அவர் அந்த நகர்வு முன்னெடுக்கிறார். விஷயம் என்னன்னா, ஒரு குடும்பத்தில் பிரச்சனைன்னா குடும்பத் தலைவர் தீர்த்து வைப்பார். இங்கே குடும்பத் தலைவரே ஒரு பார்ட்டியாக இருக்கார் பிரச்சனையில். அதுதான் பிரச்சனை. இதில் அதிமுக ஜானகி ஜெயலலிதா 2 பேருமே பிரைமரி ஃபோர்ஸ் தான். முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாடி பார்ட்டி பிரைமரி ஃபோர்ஸ். கடைசியில் வந்து முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவுக்கு விட்டு கொடுத்தாரு.
தேவகவுடா, குமாரசாமி கவுடா அவங்க பிரைமரியாக தான் ஆரம்பத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து தேவகவுடா விட்டு கொடுத்தாரு. இங்கே இவங்க வந்து இன்னைக்கு இருக்கிறது சபார்டினேட் ஃபோர்ஸாக தான் இருக்கிறாங்க. பல தேர்தல்களில் இவங்க சபார்டினேட் ஃபோர்ஸாக தான் ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி தான் வந்துட்டு இருக்காங்க. அதிலும் 2009க்கு பிறகு இவங்களோட பொசிஷன் என்னன்னா 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்கிறாங்க. 2009 இவங்க அதிமுக கூட்டணியில் அனைத்து தொகுதிகளிலும் இவங்க தோல்வி அடைஞ்சாங்க. அதற்கு பிறகு கூட்டணி அரசியலில் 19ல் 7+1 போகும்போது அப்போதும் வட தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி. 2021 இவங்க சேலம் தருமபுரியில் 4 தொகுதியும் ஒரு மயிலம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் உண்மையான டேட்டா. அதுக்கு பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி நிற்காம ஒதுங்கியது இவங்களுக்கு பெரிய கிரெடிட். ஆனால் அதிமுகவின் 36% வாக்கில் 23% வாக்குகள் வந்து உதயசூரியனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே போச்சு. இதுதான் யதார்த்த அரசியல் களம். இந்த சூழ்நிலையில் 2016 மீண்டும் ரீஇன்வென்ட் பண்ணது மாதிரி ரீஇன்வென்ட் பண்ணினாதான் அன்புமணிக்கு அடுத்த 10 ஆண்டு கால அரசியல் இருக்குது. ஸோ நான் பலரும் டெசல்ட்ரி அவுட்லுக்கில் கூட்டணி போகக்கூடிய கட்சிங்கிற அந்த தன்மையின் அடிப்படையில் பார்த்தாலும் இந்த 10 ஆண்டுகளில் 26 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிற அந்த புள்ளியை தாண்டி 10.5 வன்னியர்களின் பெருமைங்கிற லெவலில் அவர் தன்னை நிரூபித்தாதான் அடுத்த 10 ஆண்டுகள் வந்து முந்தைய பாமக மாறிப்பட்ட ஒரு பலத்தோடு போக முடியும். ஸோ ஒரு 4-5% வாக்கு அன்புமணி நிரூபித்தாதான் அடுத்த 10 ஆண்டுகள் அவருக்கு அரசியல் இருக்குது. டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரையில் கொடுக்கறதெல்லாம் எம்எல்ஏ சீட்டுங்கிற அடிப்படையில் கூட அவர் கூட்டணி போயிடலாம். எல்லா கட்சியிலுமே நிறுவனர் தான் அல்டிமேட், அவர் தான் சுப்ரீமோ. எல்லா கட்சியிலுமே ஒரே ஒரு வரியில் சொல்ல போனால் எம்ஜிஆர் கட்சி அதிமுக தொடங்கியவர் எம்ஜிஆர். ஆனால் அவர் முதலமைச்சரான பிறகும் பல்வேறு கட்டங்களில் பாவு சண்முகம், நாவலர் இவங்களாம் பொதுச் செயலாளராக இருந்தாங்க. இருந்தாலும் எம்ஜிஆர் தான் சுப்ரீமோ. அதே மாதிரி பாமகவில் எழுதப்பட்ட சொல்லப்படுகிற பைலா வந்து நிறுவனர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இறுதியானது அப்படின்ற ஒரு முடிவாக அவங்க எடுத்திருக்காங்க. இதனால் இந்த கட்சியினுடைய சகல ஆதரவும் அந்த பக்கம் போகுமோ என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. சரி, அன்புமணியை பொறுத்தவரையில் என்னன்னா, அவர் பொறுப்பு கட்சியினோட தலைமை அவருக்கு தரப்பட்ட பிறகு கட்சி வந்து இறங்கு முகமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதிமுகவோட அலையன்ஸ் வச்சது 98ல், 99ல் டிஎம்கேவோட அலையன்ஸ் வச்சது. அப்போல்லாம் அப்டேட் எல்லாமே கூடுதல் இடங்கள், நிறைய இடங்கள். 2006 என்று நினைக்கிறேன் கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு முழுக்க ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சி முழுக்க மைனாரிட்டி அரசு என்று சொல்லப்பட்ட அந்த ஆட்சி கூட நீண்ட காலம் முழு டென்யூரை கம்ப்ளீட் பண்ணதுக்கே பாமக ஒரு காரணம் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ராமதாஸ். அன்புமணி வந்த பிறகு டவுனில் இருந்ததுனால இது ஒரு அதிருப்தி இருப்பதாக கட்சியினர் சொல்கிறாங்க. சரி, நீங்கள் யாரால் எழுச்சி பெற்றது, யார் வந்த பிறகு வீழ்ச்சி அடைஞ்சதுன்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் வச்சாலும் ரவீந்திரன் துரைசாமி சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட் வந்து தன்னுடைய இருப்பை வலிமையை காட்ட வேண்டிய ஒரு நெருக்கடி ஒன்றுபட்ட அதிமுக பாமகவுக்கே இருக்குது. அதை விட்டுட்டு பார்க்க முடியாதுன்றார். வெறும் ஒரு கூட்டணி ஆப்ஷனை மட்டும் யோசிக்கிற இடத்துல அவங்க இல்லைன்றார். இல்லை, இப்போ இருக்கிற சூழலில் 2 பேரும் சேர முடியாது. பிளட் இஸ் திக்கர் தான் வாட்டர்னு சொன்னால் கூட இனிமேல் அந்த பிளட்டு அந்த அளவுக்கு திக்கரான்னு தெரியல. சேரக்கூடிய சூழல்லாம் கடந்து போயிடுச்சு. இப்போது அவங்க இனிமேல் எந்த அணியில் இருக்காங்களா, தனியாக இருக்காங்களா, எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வெற்றி பெறுகிறார்கள், எந்த அளவுக்கு இடங்களை கைப்பற்றுகிறார்கள், அதை பொறுத்து தான் அவங்களோட ஃபியூச்சர் அமையும். அது டாக்டர் ராமதாஸ்கா டாக்டர் அன்புமணிக்கான்றது காலம் சொல்லும். ஓகே, சுகுணா திவாகர் உங்கள் நிறைவு பாருங்கள். இப்போ ராமதாஸ் அன்புமணி மேலே பல குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் மிக முக்கியமாக வச்ச குற்றச்சாட்டு அன்புமணிக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியே இல்லை அப்படிங்கிறாரு. அதுதான் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டு அப்படின்னே சொல்லலாம். அது வந்து ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணியிடம் இருந்தாலுமே கூட அன்புமணிய தலைமைக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமடைந்திருக்கிறது. அதை நான் முதலே சொன்ன மாதிரி கொள்கை அளவிலும் சரி அல்லது தேர்தல் அரசியல் தலைமை அப்படின்னு ஒன்று கொடுத்தா கூட முழுக்க டாக்டர் ராமதாஸ் ஒன்று ஒதுங்கிக்கலையே. அன்புமணி தலைவர்னா அந்த முடிவுகள் எல்லா முடிவுகளுக்கு பின்னாடி டாக்டர் ராமதாஸ் இருந்திருக்கிறாரு. முழுக்க நீங்கள் கட்சி நடத்துக்குங்கன்னு சொல்லி அவர் ஒதுங்கி இருக்கல. இன்னொன்று, கோபதாபத்தில் அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்றாருன்னு ஒரு வாதம் வைத்து கொண்டாலும் மாற்றம் முன்னேற்றம் காலத்தில் அவரை விட சிறந்த முதலமைச்சர் வேட்பாளரே இல்லை அப்படின்னு கலைஞர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இருந்த காலத்திலேயே அவங்கள விட சிறந்த முதலமைச்சர் வேட்பாளர்னு திரு அன்புமணியை முன்னிறுத்தினது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தானே. அதான் அப்போ நிப்பாட்டின தவறுன்னு தானே இப்போ சொல்கிறார் அவர்.
அவர் என் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு அன்புமணி ராமதாஸை தலைவராக்கினதான்னு சொல்றாரு. இன்னொன்று நீங்கள் சொன்னது சரிதான். அது வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பலவீனத்துக்கு ராமதாஸுக்கு ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரலாறே பார்த்தீங்கன்னா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பாமக வந்து முதல்ல வந்து ஒரு வன்னியர் அடையாளம் சாதி அரசியலுக்குள்ளே இருப்பாங்க. இடையில கொஞ்சம் பொது அடையாளத்தெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. தமிழ் பாதுகாப்பு பேரவை, அப்புறமேல் வந்து தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு, இதெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அது எல்லாமே ஃபெயிலியர் ஆனோன்னா மறுபடியும் வந்து ஒரு சாதி அடையாளத்துக்குள்ளே வருவாங்க. ஆக மொத்தம் என்னன்னா அவங்களால வந்து வன்னியர் ஓட்டுகளை திரட்டுவது அப்படிங்கிறத தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல, பொதுவாக சாதி அடையாளம் தாண்டிய கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ங்கிறது அந்த சாதிக்குடைய வாக்குகள். ஆனால் அதில் மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா மற்ற எந்த சாதிகளுமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அதை வந்து எதிர்நிலையில் தான் பார்ப்பாங்க. அப்போ வன்னியுடைய வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதுங்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன். அதை கூட அன்புமணி ராமதாஸ் வந்து தக்க வைத்திருக்கிறாரா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இன்னொன்று பார்த்தோம்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உள்முரண்பாடுகள் சிக்கல்ங்கிறது பாமகவை தாண்டியும் அதிமுக பாஜக கூட்டணியுமே அது எதிரொலிக்கும். ஏன்னா இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக பாஜக தவிர எந்த கட்சிகளுமே வந்து அதுக்கான பிளேஸ்மெண்ட்டுங்கிறதே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. தேமுதிக ஜனவரி மாதம் தான் கூட்டணி அறிவிப்போங்கிறாங்க. ஓபிஎஸ் வெளியில் போயிட்டாரு. டிடிவி தினகரன் வந்து அவருக்கு என்ன பொசிஷனுங்கிறது தெரில. அது எடப்பாடியும் முடிவு பண்ணல, டிடிவி தினகரனுமே முடிவு பண்ணல. அப்போ இப்போதைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக பாஜக தான் இருக்காங்க. அதை தாண்டி ஓரளவுக்கு பெரிய கட்சினா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியுமே பாதிக்கும். அதனுடைய வெற்றி தோல்விகளையுமே அது வந்து கணிசமான அளவுக்கு அது பிரதிபலிக்கும். மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. நீதிமன்றத்தில் வாதங்கள் நிறைவடைஞ்சிருக்கு. முடிவை தீர்ப்பை சற்று நேரத்தில் அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏராளமான கருத்துக்களை பகிர்ந்துள்ளவங்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.